ஹாய், டுடே நான் பார்க்க போகிற டாபிக் என்ன, டாப்பிக்கில் எதுவும் பார்க்க வரல. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரைட் வாங்கியிருக்கேன், இதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இதோட அன்பாக்சிங் வந்து நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங் பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், தென் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாருங்கள். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், இது ஸ்பான்சர்ஷிப் வீடியோ கிடையாது, ஓகேவா? நம்மளுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற அளவுக்கு இன்னும் ஸ்பான்சர் பண்ணி தம்பி இது பண்ணி கொடுப்பான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆகலை. சரி, இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டேனான்னு தெரில, பரவாயில்ல மறுபடியும் சொல்கிறேன். இங்கே எந்த ரிங் லைட் வாங்கினாலும் அது வந்து 1800 மணி நேரம் மாமா, 1800 ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகுமாமா. அதுக்கு மேலே இந்த லைட்டை பற்றி ஒவ்வொரு லைட்டை வந்து ஃபியூஸ் போக ஆரம்பிச்சிடும், அப்படி தான் சொன்னாங்க. ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட் தாண்டினதுக்கு லிமிட்டுன்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பிரி டேட்டுன்னு சொல்லலாம். எக்ஸ்பிரி டேட் தாண்டினதுக்கப்புறம் அதுவுமே வந்து டாட்டா பை காமிச்சிடும். ஸோ இது இப்படி வச்சு பேச நல்லா இருக்குல்ல, கண்ணுக்குள்ள ரவுண்டில் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ வந்து அதான் சொன்னாங்க. சரி, நீங்கள் எந்த ரிங் லைட் வாங்கினாலும் சரி 1800 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த ரிங் லைட்டு தான் பர்டிகுலராக சொன்னாங்க. சரி, இது 12 இன்ச்சு. ஸோ பர்டிகுலர் இதுக்கு என்ன சொன்னாங்கன்னா 1800 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து இதில் இருக்க உடனே ஆஃப் ஆகாது, ஒவ்வொரு பல்பை வந்து ஃபியூஸ் போக ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. ஸோ இது தனியாக லைட் மட்டும் நம்ம ஆன்லைனில் பார்த்தோம்னா 400 வருது. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் விட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 நிமிஷம் வந்து பேசிகிட்டு இருந்தேன், போட்டு கேட்டால் தான் தெரியுது இதில் ஆஃபில் இருந்துருக்குது, சம்பவம் பண்ணிடுச்சு. அப்புறம் இதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், இது அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அப்புறம் வந்து கன்சிஸ்டன்ஸியாக வீடியோ போட முடியுதில்ல. சரி, இனிமேல் வந்து சரி கிட்ட வந்து பேசினா அது மேலே கட் ஆகுது. சரி, தூரத்துலேருந்து பேசுகிறேன். இனிமேல் வீக்லி ஒன்ஸ் வந்து வீடியோ போடலாம், வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் ஃபேஸ் கேம் வீடியோ போடணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. 3 வீடியோ போட்டிருக்கேன். 3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு வீடியோ என்னாலே பார்க்க முடியல. கடைசியாக போட்ட வீடியோ தான் வந்து எது ஓரளவுக்கு ஓகேடா, இந்த இது பரவாயில்ல இருந்துச்சு. ஆனால் அதில் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு நாய்ஸ் தெரியுதா, அதாவது இங்கே இந்த இடத்துல தெரியுது. இதை வந்து கிளியர் பண்ணோம். இது நிறைய பேர் சொன்னீங்க, அதை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும்னு சொல்கிறதுக்கு தான் அந்த ரிங் லைட்டு. இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இதான் டைம்னு சொல்லி வாங்கியாச்சு. வெளியே தான் சவுண்டு கேட்குது, கேட்டு போகுது. ஓகே, இப்போது அந்த இடத்துல நாய்ஸ் தெரியாதுன்னா தெரியும், ஆனால் முன்னாடி இந்த அளவுக்கு தெரியாது. ஓடா, இங்கே வைக்கிறேன். தெரியுதா? இல்லை, இப்போ நாய்ஸ் தெரியல. இப்போ வீடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கா? இதுக்கு தான் இவனை வாங்கினது. அப்புறம் வேறு என்ன, அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், மறக்காமல் ஸ்டே டியூன் வித் மீ, ஃபாலோ மீ. அப்புறம் மறந்துட்டேன், எப்போவுமே இது சொல்ல நினைப்பேன், ஆனால் அது மறந்துட்டேன். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ண நினச்சிங்களா அங்கே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அதில் வந்து அபவுட்லேயே இருக்கும். பட் பரவாயில்ல, நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அதில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நினச்சா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் எத்தனை அப்புறம் 100ன்னு போட்டுறது தான். நான் இப்படி தான் போட்டு பேசிகிட்டு இருந்த ஒரு நாள், அது பாட்டுக்கு என்னாச்சு, ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தேன், ரெக்கார்டை ஆன் பண்ணவே இல்லை. அப்போ இருந்துச்சு மண்டபம் இந்த கொண்டே மறந்துட்டியடா, அப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி பேசி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய நினச்சி ஒன்று இருந்தால், இனிமேல் கன்சிஸ்டன்சியாக வீக் எண்ட் சாட்டர்டேவும் தெரில, ஒரு வீடியோ கன்சிஸ்டன்சியாக போட ஆரம்பிச்சிடறேன். நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதில் ஒன்று தான், ஸ்டே டியூன் வித் மீ. என் வீடியோ பார்க்குற அந்த 50 பேர் நீங்கள் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 50 பேர் பார்த்துட்டே இருங்க, அது மட்டும் போதும். அது அப்போ எப்போ ரைஸ் ஆகுமோ அது ரைஸ் ஆகட்டும். பட் நீங்கள் அந்த 50 பேர் இருங்கடா, என் கூட இருங்கடா, போதுண்டா. அது பேக்ரவுண்டு பிஜிஎம் போட்டு காப்பிரைட் பண்ணிடுவானுங்களா? ஆமாம், பண்ணிடுவானுங்க. ஓகே, நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான், இந்த வீக்கெண்டுக்கு நீ எவ்வளோ நாள் இருக்குது இன்றைக்கி? ஓகே, இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக ஒரு வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம், நாளைக்கு கூட எதிர்பார்க்கலாம், ஆனால் வீக்கெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பாய்.